ஒருதலை பிரச்சனை 4 கட்சி ஒண்டி நின்னா நீங்க ஒரு கட்சி நின்னா நீங்க சொல்றது ஒருதலை பிரச்சனை. இப்ப இது மக்கள் விரோத திமுக ஆட்சிக்கு ஒரு பாடம் புகட்டுகின்ற விதமாக இந்த தேர்தலில் என்டிஏ கூட்டணி எதிர்த்து நிற்கிறோம். அது மட்டும் இல்லாம இப்ப ஸ்டாலின் சொல்லியிருக்காரு, நான் அந்த 40க்கு 40 எம்பிகள் வச்சிருக்காங்க, நான் பாராளுமன்றத்தில் போனா எங்க எம்பிகள் வந்து வாயால வட சொல்ல மாட்டாங்க, ஆணவத்தை இங்க சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. பேசலாம். திமுக கடந்த போன 5 வருஷம் திமுகவில் 37 எம்பிக்களே இருந்தாங்க. தமிழ்நாட்டு பிரச்சனைகளை என்ன அவங்களால சால்வ் பண்ண முடிஞ்சுச்சு. இப்ப அவங்க கூட்டணி கட்சியாகிய காங்கிரஸ் தான் கர்நாடகாவில் ஆட்சி செய்யறாங்க. தமிழ்நாட்டின் ஜீவாதார பிரச்சனை காவிரி பிரச்சனை, பல மாவட்டங்களின் குடிநீர் பிரச்சனை, அது மாதிரி தமிழ்நாட்டு டெல்டாவுடைய பிரதான காவிரி டெல்டா பகுதியில் காவிரி பாசன பகுதியில் விவசாயத்தை கடுமையாக பாதிக்கிற மாதிரி அவங்க நடுவர் மன்ற தீர்ப்புப்படி மாதம் மாதம் கொடுக்க வேண்டிய தண்ணீரையும் கொடுக்கறது இல்லை. போதாக்குறைக்கு மேகதாட்டில் அணை கட்டுவோன்னு அந்த முதலமைச்சர் துணை முதலமைச்சர்லாம் கர்நாடகாவில் சூழ்நிலைக்கிறாங்க. இதை திரு ஸ்டாலின் அவர்கள் வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிறார். தமிழ்நாட்டில் ஓட்டு வாங்கணும்னு அந்த காங்கிரஸோட கூட்டணி வச்சிருக்காங்க. அவர் காங்கிரஸ் தலைவர் திருமதி சோனியா காந்தி மூலம் அந்த முதலமைச்சரை துணை முதலமைச்சரை கர்நாடக அரசாங்கத்தை நிர்பந்தித்து நமது உரிமைகளை பெற்றுத் தருவதற்கு அவர் எந்த முயற்சியும் எடுக்கல. இப்ப கூட பாருங்க, மேட்டூர் அணையில நீர் திறக்கல, ஜூன் 12 திறப்பாங்க. இவங்க எந்தவித முயற்சியும் எடுக்கல. 40 தொகுதியில் உங்களுக்கு தெரியும், பணநாயகம் வென்று இருக்கு. ஏழை எளிய மக்களை 500, 1000, 300 கொடுத்து ஏழை எளிய மக்கள் அதற்கு பலியாகிறார்கள். அதனாலதான் அவங்க வெற்றி. இது ஒன்றும் ஒரு நேர்மையான வெற்றி இல்லை. இது ஒரு தவறான ஒரு முறையில் அவங்க வெற்றி பெற்றிருக்காங்க. ஓட்டுக்கு பணம் கொடுத்து ஏழை எளிய மக்களை, தினக்கூலிகளாக உள்ளவர்களை, வறுமை கோட்டிற்கு கீழே உள்ளவர்கள் பணத்தை கொடுத்துட்டு நாங்கெல்லாம் ஓட்டுக்கு பணம் கொடுத்துருக்கோம். அது மாத்திரம் இல்லை, மகளிருக்கு குடும்ப தலைவிக்கு 1000 ரூபாய் கொடுத்துருக்கோம். நீங்க ஓட்டு போலன்னா அதெல்லாம் நிறுத்திடுவேன்னு நான் போட்டியிட்ட தேனி தொகுதி மாத்திரம் இல்லை, பல இடங்கள்ல, பல கிராமங்கள்ல, பல ஊர்களில் மக்களை மிரட்டி இருக்கிறார். இது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஊடகத்தில். அதே மாதிரி இந்த வெற்றிங்கிறது ஒரு பலநாயகத்திற்கு கிடைத்த வெற்றி தான். இதே மாதிரி தான் அவங்க ஏற்கனவே இது மாதிரி வெற்றி பெற்றுட்டு அடுத்த தேர்தலில் மண்ணை கவிதை தெரியும். இது சட்டமன்ற பொதுத் தேர்தல் வரப்போ இந்த பணத்தெல்லாம் மக்கள் பெரிதுபடுத்தப்பட்ட இப்ப ஆந்திரா